இல்லை பாக்கியா கதாபாத்திரம் நடிக்கிற நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சுரசமத்தவங்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்கியம் சீரியலில் பாக்கியா கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் சுசித்ரா. இவங்க செப்டம்பர் 12, 1984 கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் தாங்க பிறந்திருக்காங்க. இவங்க பெங்களூரில் இருக்கக்கூடிய நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை படிச்சிருக்காங்க. அதன் பிறகு நேஷனல் காலேஜில் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே நடிக்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்திருக்காங்க. நல்லாவே டான்ஸ் ஆடுவாங்களாம். இவங்களுக்கு 14 வயசாக இருக்கும்போதே இவங்க சினிமாவிலே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, கன்னட சூப்பர் ஸ்டாரான உபேந்திரா அவங்களுடைய தங்கச்சி கதாபாத்திரத்தில் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக கன்னட திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் சுசித்ரா அவங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஒன் மேன் ஆர்மி, மஞ்சுநாதா, காட்ஃபாதர், சிவா, பீமா, கிரேசி ஸ்டார், எஜமான், எலெக்ஷன், தீனா என பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு திருமணமாயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமான பிறகு இவங்க வீட்டில் சினிமாவில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட பயங்கரமாக போராடி தான் அவங்க திரும்ப எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் 2008 கன்னடத்தில் மனேதானா என்ற சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக சுசித்ரா அவங்க அறிமுகமானாங்க. இந்த சீரியலுக்கு பிறகு காவியாஞ்சலி, ராதாரமணா, மாங்கல்யா, ஈஸ்வரி என கன்னடத்தில் 30க்கும் மேற்பட்ட சீரியல் நடிச்சு மிகவும் பிரபலமானாங்க. கன்னட சீரியல் கிடைத்த வரவேற்பை எடுத்து தெலுங்கு சீரியல் நடிக்கிற வாய்ப்பு சுசித்ராவுக்கு கிடைச்சிருக்குது. ஜெமினி டிவியில் டெலிகாஸ்ட் கண்டன குடர்னி கடலி என்ற சீரியல் மூலமாக தெலுங்கு சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அந்த சீரியலுக்கு பிறகு அபர்ஜிதா, நாகம்மா, பந்தம், மௌனரகம் என கன்னடத்தில் 10க்கும் மேற்பட்ட சீரியல் நடிச்சிருக்காங்க. கன்னட சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சுசித்ரா அவங்களுக்கு தமிழில் 2014 ஏஎல் விஜய் அவர்கள் இயக்கத்தில் வெளியான சைவம் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. சைவம் திரைப்படத்தினோட ஷூட்டிங்காக தான் சென்னைக்கு வந்தாங்க சுசித்ரா. இதற்கு பிறகு நானால் சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் சுசித்ரா நடிச்சிருந்தாங்க. இதன் பிறகு தான் தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாக்கியம் சீரியலில் பாக்கியா கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி சுசித்ரா இப்போ பாக்கியாவை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுசித்ரா சீரியலில் எப்படி சைலண்டாக இருக்காங்களோ அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் ரொம்பவே சைலண்டாக இருப்பாங்களா. இவங்களுக்கு பாக்கியம் சீரியலில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தமிழே பேச தெரியாதாங்க. இந்த சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தமிழ் நல்லாவே பேச பழகியிருக்காங்க. இவங்க பேசுகிறத பார்த்தா பல பேரும் நீங்கள் தேவயானி மேடம் மாதிரி இருக்கீங்கன்ற பலரும் சொல்லுவாங்களாம். இவங்களுக்கு ரியல் லைஃப்பில் இதற்கு முன்னாடி தேவயானி மேடம் அவ்வளோது தெரியாதான். இவங்க சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கிற புகைப்படத்தெல்லாம் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க. சுசித்ரா அவங்களுக்கு தளபதி விஜய், அஜித், சூர்யா இவங்க கூட சேர்ந்து தமிழ் சினிமாவில் நடிக்கணுண்டு ஆசையாக அவங்களுக்கெல்லாம் அம்மா கதாபாத்திரம் நடிக்க சொல்லலாம், நான் நடிக்க தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. பாக்கியம் சீரியல் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். சீரியலில் அம்மா மகள் பாசத்தை தாண்டி வீட்டில் இருக்க பெண்களாலையும் சாதிக்க முடியும், அவங்களாலையும் சுய தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் பாக்கியம் சீரியல்ன்றது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஆண் பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் ஒரு பெண் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சீரியல் கதைக்களம் எடுத்து சொல்கிறது. அதாவது ஒரு ஆண் வீட்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாக்கியா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணால் இல்லை, வீட்டில் இருக்க மாமியாரும் அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்யலை, தன்னால் தான் சுயதொழில் தொடங்கி வாழ்க்கையில் ரொம்பவே முன்னேறி இருக்காங்க. எழில் ஒரு பக்கம் இயக்குனராகி ஃபேமஸ் ஆகிட்டாரு. சீரியலில் இப்போ இனியா செல்வியோட மகனை ஆகாஷை காதலிக்கிறாங்க. இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி தான் சீரியல் முடிக்கப்படுறதாக தகவல் வெளியாக இருக்குது. பாக்கியம் சீரியலில் பாக்கியா கதாபாத்திரத்தில் நடித்ததுக்காகவே நடிகை சுசித்ரா அவங்களுக்கு த ஃபெஸ்ட் ஃபேவரட் மதர் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காங்க. தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பாக்கியாவுக்கு கிடைச்ச வரவேற்பை எடுத்து சுசித்ரா அவங்களுக்கு தமிழில் அடுத்தடுத்து சீரியல் நடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நடிகை சுசித்ராவுக்கு அடுத்தடுத்து சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெறுறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பாக்கியம் சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? இந்த சீரியலில் பாக்கியம் நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெட் டபுள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.